Dear parents, dear students, நான் இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லுகின்றேன். கல்வியின் நோக்கம் உண்மையில் வாழ கற்றுக்கொள்வது என்றிருந்தாலும் தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதும் அதன் துணை நோக்கம்தான். எனவே பட்ட கல்வி கற்றுக்கொள்ளும் பல்கலைக்கழக மாணவர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம்தான் இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது இணைப்புலமை அணுகுமுறை. இணைப்புலமை அணுகுமுறை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அது என்னவென்றால், ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பீடத்தில் கல்வியை பயிலும் ஒரு மாணவன் ஒரு குறித்த துறையில் தான் ஒரு பட்டத்தை பெற்று வெளியேறலாம். அது ஒரு கல்வி தகமையோ தொழிற்தகமையாகவோ இருக்கும் ஒரு தகமைதான். அது அந்த மாணவன் 2 தகமைகளை பெற்றுக்கொள்வதுதான், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தகமைகளை பெற்றுக்கொள்வதுதான் இணைப்புலமை அணுகுமுறை என்பது இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். அதாவது வைத்தியத்துறையில் ஒரு பட்டத்தை பெறுகின்ற ஒரு மாணவன் அதோடு சேர்ந்ததாக ஒரு பொறியியல் பட்டத்தையும் துணையாக பெற்றுக்கொள்வது வைத்திய பொறியியல். அதாவது மருத்துவத்தை கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகள் தொடர்பான அறிவையும் பெற்றுக்கொள்ள இந்த புலமை இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் என்று அழைக்கப்படும். இதே போன்று ஒரு சட்டத்துறையில் கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவன் அதோடு சேர்ந்ததாக ஒரு கணக்காய்வு துறையையும் தெரிவு செய்து கற்றுக்கொள்வது. இது ஒரு சிக்கலான, இது ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒரே பட்டத்தை கிழமை நாட்களில் நாம் கற்றுக்கொள்வதற்கு நேரம் போதாமல் இருக்கின்ற போது இன்னொரு பட்டத்திற்குரிய கல்வியை, இன்னொரு தகமைக்குரிய கல்வியை தேடி கற்றுக்கொள்வது என்பது கஷ்டமான ஒரு நிலைமையாக இருந்தாலும் இது உலக நாடுகளில் இன்று கனடா, பின்லாந்து போன்ற நாடுகளில் இவ்வாறான நிலைமை இன்று அதிகரித்து வருகின்றது. ஒரே தகமையை பெற்றுக்கொள்ளும் சமகாலத்தில் இன்னொரு தகமையையும் பெற்றுக்கொள்வது. ஒரு பிஎஸ்சி இன்ஜினியரிங் என்ற பட்டத்தை பெறுவதோடு எல்எல்பி என்ற சட்டத்துறையில் ஒரு பட்டத்தையும் சேர்த்து பெற்றுக்கொள்வது. இது இன்று அரசாங்க துறையில் இதன் தாக்கம் குறைவாக இருந்தாலும் தனியார் துறை, வெளிநாடு போன்றவற்றில் பல்வேறு தாக்கத்தை செலுத்துகின்றது. அதாவது நிறுவனங்கள், ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பொறியியலாளரும் தேவை, ஒரு QS படித்த ஒருவரும் தேவை, ஒரு சட்டத்தரணியும் தேவை, சட்டத்துறை படித்தவரும் தேவை என்றிருந்தால் அந்த நிறுவனம் ஒரு பொறியியலாளருக்கு 1 லட்சம் சம்பளம் உதாரணமாக கொடுக்கின்றது. அதேபோல் ஒரு சட்டத்தரணிக்கு அவருக்கும் 1 லட்சம் சம்பளம், 2 லட்சம் சம்பளத்திற்காக 2 நபர்களை நியமிக்காது இந்த 2 தகமைகளையும் கொண்ட ஒரு நபரை நியமிப்பது. இந்த நேரம் ஒரு நபருக்கு 1,50,000 சம்பளம் உதாரணமாக கொடுப்பது. இது அப்போது 2 நபர்களுக்கு செலுத்த வேண்டிய EPF, ETF, வேறு வெல்ஃபேர்ஸ் எல்லாம் இல்லாமல் போகின்றது அந்த நிறுவனத்திற்கு. அதே நேரம் ஒரு நபருக்கு 1 லட்சத்துக்காக தொழிலுக்கு வர வேண்டிய ஒரு நபர் அவர் 1,50,000 லட்சம் 1,50,000 பெற்றுக் கொள்கிறார். இதை வின்வின் சிஸ்டம் என்று சொல்வார்கள், வின்வின் நிலைமை என்று சொல்வார்கள். நிறுவனத்திற்கும் ஒரு நன்மை, நிறுவனத்திற்கு 2 உத்தியோகத்தர்களை நியமித்து 2 லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லாமல் 1,50,000 லட்சம் சம்பளமாகின்றது. தொழிலை பெறுபவரும் 1 லட்சத்திற்காக நியமிக்கப்பட வேண்டியவர் 1,50,000 லட்சத்தை பெற்றுக் கொள்கின்றார். அவருக்கும் நன்மை, தொழில் கொள்வோருக்கும் நன்மை, தொழிலாளிக்கும் நன்மை. எம்ப்ளாயி 2 திறத்தாருக்கும் அனுகூலத்தை பெற்றுக் கொடுப்பதால் இதை வின்வின் சிஸ்டம் என்று நிறுவனவியலில் கூறுவார்கள். எனவே இவ்வாறான இந்த நிலைமைகளை கட்டாயமாக பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதாவது இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச் என்ற ஒரு நிலைமை கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையில் காணப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் கட்டாயமாக தெரிந்து அதற்குரிய முயற்சிகளையும் அதற்குரிய உந்துதல்களையும் செய்வதனூடாக உங்கள் வருமானத்தையும் அதிகரித்துக் கொள்வதற்கும் தொழில்களை இலவாக பெற்றுக் கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. ஒரு நிறுவனத்திற்கு கணக்கு துறை படித்த கணக்கீடு, அக்கவுண்டன்சி துறையில் உள்ளவர் தேவை என்றால் நம்மிடம் அக்கவுண்டன்சியும் லீகல் நாலேஜும், அதாவது LLBயும் இருந்தால் நாம் ஏதோ ஒரு தகமையை வைத்து இலகுவாக தொழிலை பெற்றுக் கொள்ளலாம். இது எமக்குள்ள அனுகூலம். எனவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இவ்வாறான துறைகளில் அணுகி எதிர்காலத்தில் தங்களது நிலைமைகளை முன்னேற்றுவதற்கு நாம் எல்லோரும் பல்கலைக்கழக மாணவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை மிக சுருக்கமாக பதிவிட்டு பயன்பெற்று நன்மைகளை அடைந்து முன்னேற வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. ஏதாவது உங்களது கருத்துக்கள் இருந்தாலும் எனது சேனலிலே நீங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.